என்னைக்காவது நீங்க ஒருத்தர்கிட்ட உதவின்னு கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 good stories part 3ல இன்னைக்கு டே 58. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட் ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஆத்தங்கரை பக்கத்துல 2 பெரிய மரங்கள் இருந்துச்சு. அப்போ ஒரு குருவி அந்த முதல் மரத்துக்கிட்ட போயிட்டு மழைக்காலம் வேற வரப்போகுது, நான் உன் மேல ஒரு கூடு கட்டிக்கிட்டுமான்னு கேட்டுச்சான். பதிலுக்கு அந்த முதல் மரமும் உன்னெல்லாம் என் கூட சேர்த்துக்க முடியாதுன்னு மறுப்பு தெரிவிக்க, உடனே குருவி இதே விஷயத்த 2வது மரத்துக்கிட்ட போய் கேட்கும் போது அந்த மரமும் சரின்னு சொல்ல, குருவி தன்னுடைய குடும்பத்தோட 2வது மரத்துல போய் கூடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. அப்படியே சில மாதங்கள் கடக்க ஒரு நாள் அந்த ஊர்ல பயங்கரமா மழை பெய்யுது. அன்னைக்கு பெஞ்ச மழையில ஆத்துல வெள்ளம் உருவாகி முதல் மரத்தை வேரோட மொத்தமா அடிச்சுட்டு போகுது. இதை பார்த்த குருவி, நான் உன்கிட்ட கூடு கட்டிக்கிட்டுமான்னு அன்னைக்கு கேட்கும் போது முடியாதுன்னு சொன்னல, அதான் உனக்கு இந்த தண்டனைன்னு சொல்ல. இப்ப பதிலுக்கு அந்த முதல் மரம் சொன்னதுன்னு தெரியுமா? நான் பல வருடம் வாழ்ந்துட்டேன், முன்ன மாதிரி பலமும் இப்ப எனக்கு இல்ல, அண்ட் இந்த மலைக்கு நான் தாங்க மாட்டேன்னு எனக்கே நல்லா தெரியும். அதனாலதான் நீ அன்னைக்கு கேட்கும் போது நான் முடியாதுன்னு சொன்னேன். இப்ப நீயும் உன் குஞ்சுகளும் பத்திரமா இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும்னு சொல்லிச்சான். இந்த கதையில வந்த மாதிரி தாங்க, வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்காங்கன்னு தோணும். பட் அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ உங்களுக்கு ஒரு டைம் ஒருத்தர் உதவி பண்ணலன்றதுக்காக அவங்கள தப்பா நினைக்க வேண்டாமே. என்ன சொல்றீங்க? அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.